வாக்கு கொடுத்தாரு. அவருடைய வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கு, அவர் வாக்கு அப்படின்னா 7 மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 316 சேனலை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களும் கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. யார் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நான் எடுக்கிற தலைப்பு என்னன்னா, அதிகாலையின் ஆசீர்வாதங்க. அதிகாலை ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆண்டவரே அதிகாலையில் எழும்பி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அதிகாலை யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாரு. அதிகாலையில் மோசே 10 கட்டளைகள் சீனாய் மலையில காத்திருந்தாரு. அதிகாலையில் எல்லாரும் தாவீது, சாமுவேல், ஆபிரகாம் எல்லாருமே அதிகாலையில் தேடினாங்க. அதனால நம்மளும் அதிகாலையில் ஆண்டவர் தேடும்போது அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ என்ன சொல்றது? அதிகாலையில் விடியற்காலத்தில் கர்த்தரை தேட வேண்டிய நேரம். கர்த்தரும் நம்ம தேடுகிற பிள்ளைகளை அவர் சந்திக்க வருகிற நேரமா. அதிகாலையில் தான் ஆண்டவர் நம்ம சந்திக்க வருவார். ஏன் மத்தியானம் வரமாட்டான்னு கேட்குறீங்களா? ஏன்னா வருவார். அதிகாலை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அப்படியே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. இருக்கும்போது அந்த நம்ம ஜெபம் எப்படின்னா, மேலே தூப கலசம் மாதிரி மேலே போயிட்டு நமக்கு பில்டிங் மூடி தான் இருக்கும். அந்த ஜெபம் மேலே அப்படியே தூப மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போது நம்ம ஜெபத்தை யார் நம்ம தேடுறான்னு சொல்லி நம்மளை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துடுவார். நம்ம ஜெபத்து விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாரு. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. இப்போ நீதிமொழிகள் 8:17 என்ன படிக்கிறோம்? அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை பொழிந்தாரு. தாவீது கூட சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என்றார். அப்போ ஏசாயா 55:6 என்ன இருக்குது? கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாக இருக்கிறவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்பொழுது சமீபமாக இருக்கிறார்? எல்லாரும் தெரியும். அவர் எப்போ நம்மகிட்ட சமீபமாக இருக்காருன்னு தெரியுதா? சங்கீதம் 145:18 என்ன பார்க்குறோம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சங்கீதம் 5:3 என்ன பார்க்குறோம்? கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர், காலையிலே முக்கி நேரம் ஆயத்தமாகி காத்திருப்பேன்றாரு. அப்போ நம்ம காலையில் நம்ம ஆயத்தமாகி ஆண்டவர் பாதத்தில் உட்காரணும். சும்மா நைட்டெல்லாம் டிவி பார்த்துலாம் உட்காரக்கூடாது. காலையிலே வந்துடுங்க, அந்த ஆசீர்வாதம் தனியாகவே இருக்கும். ஜெபம் செய்யணும். ஜெபம்னா என்ன? ஆண்டோட்ட பேசுறது தான் ஜெபம். பெண்களாகிய நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? பெண்களாகிய நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையே மாறும். நல்லா அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்து விட்டு நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் நல்லது. இரவு சீக்கிரம் தூங்க போகணும். நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு நைட்டு 9 மணிக்கு படுத்துருங்க, காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? நல்லா நைட்டெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்காமல் அப்போ காலை நல்லா நைட்டெல்லாம் எல்லாம் கண்ணு முழிச்சு எல்லாம் டிவி பார்த்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. லேட்டாக எழுந்திரிக்கும் போது எப்படி என்ன வேலை செய்ய முடியும்? நம்மளால் ஒரு வேலை கூட செய்ய முடியாத அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும். அது என்ன செய்யணும்? இந்த பாதி வேகாது. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே சிக்னல்லாம் பூந்து ஓட்டுங்க அந்த பிள்ளைங்கெல்லாம். அது மாதிரி செய்யாதீங்க. காலையில் அதிகாலையில் எழுந்துறீங்க. 9 மணிக்கு படுக்க போங்க, 4 மணிக்கு எழுந்துருங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ போக போக பழகிடும். அப்போ அந்த அதிகாலை சீக்கிரம் ஜெபம் செய்துட்டு நம்ம வேலையை செய்ய நம்ம வாழ்க்கை மாறிடும். அதிகாலையில் பறக்கும் பறவை ரொம்ப தூரம் பறக்குமா. முஸ்லீமுக்கு அதிகாலம் தொழுகிறாங்க தெரியுங்களா? இது ஒரு விஷயம். அதிகாலம் தொழுகிறாங்க. இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க? பிரம்ம முகூர்த்தம் சொல்லி அதிகாலை பூஜை பண்ணுறாங்க. அப்போ ரிஷிகள் முனிவர் என்ன பண்ணுறாங்க? அதிகாலையில் போய் அங்கே குளிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. ஏன் நம்ம கிறிஸ்தவர்களை நம்ம ஏசப்பையா அதிகாலை தேடக்கூடாது? அதிகாலையில் தேடுங்க. அதிகாலையில் கண்டடைவார்கள் இருக்கு. அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடணும். அதுதான் நல்லது. ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எல்லா மன கஷ்டத்தையும் மாற்றுவாராம். பயப்படுகிறதுக்கு குழப்பம் அடைகிறதுக்கு ஒன்றும் இருக்காதான். ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதம், ஜெபியம் பண்ணுறவங்க எல்லா ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆண்டவர் தனியாகவே கொடுத்துருவார். நீ ஜெபிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருவாரு. அப்போ அவங்க முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே பிரகாசமாக இருக்கும். ஜெபிக்கிறவங்களும் எப்போதும் பிரகாசமாக தான் இருக்கும். மோசே என்ன சொல்ல 40 நாள் சீனாய் மேலே காத்திருந்து வரும்போது முகம் இப்படி இருந்தது, பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியல. முகத்தை துணியை போட்டுக்கிட்டாரு.
அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. அதனால அதிகாலை எழுந்து நம்ம ஜெபம் பண்ணவர் எந்த ஒரு உலக பாரமும் நமக்கு இருக்காது, இல்லை எந்த மனசு குழப்பமும் இருக்காது. அப்போ பிள்ளைகளை நம்ம எழுப்பி விட்டுட்டு, காலையில் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை எழுப்பி விட்டுட்டு அதுங்களை படிக்க சொல்லணும். படிக்க சொல்லி நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை படிக்க சொல்லிவிட்டு அந்த ரூமில் படிக்க சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேலையெல்லாம் பாருங்கள். இப்போலாம் படித்த பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க, யார் படிக்காத மாதிரி இல்லை, எல்லோரும் படித்த பிள்ளைங்க தான். அது சில பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைங்களுக்காக வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு வந்து காலையில் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். பாடம் சொல்லி கொடுத்துட்டு காலையில் எல்லா வேலையும் செய்யலாம், நீங்களே செய்யலாம். செஞ்சுட்டு வேலைக்கு போகிற பிள்ளைங்களை சொல்கிறேன், வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அம்மாலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து காலையில் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம லஞ்ச் கட்டி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நேரம் நிறையா இருக்கும். அது காலை சீக்கிரம் எழுந்திரிச்சா அந்த நேரம் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் துணியெல்லாம் துவச்சி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கொஞ்சம் வேலை முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் பிள்ளைகள் வரும்போது பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவெல்லாம் தயாரிச்சுட்டு அதுங்களுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து அதுங்களுக்கு ஹோம் ஒர்க் செய்ய சொல்லிட்டு பாடம் சொல்லி கொடுக்கலாம். டிவி பார்க்க வேண்டாம். டிவி பார்க்கறதுனால நிறையா நேரம் டிவி தான் திருடுதான், நிறைய நேரம் டிவி திருடுது. பிள்ளைங்களை டியூஷன் போது ஏன் படித்த பிள்ளைங்க தான் நீங்கள் ஏன் டியூஷன் எடுக்க, நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் டியூஷன் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, அந்த பணம் உங்களுக்கு மிச்சம் தானே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைகளுக்கு வந்து நல்லா பாடம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு காசுலாம் மிச்சமாகும். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஆட்டோவை வந்து பக்கத்து ஸ்கூலில் வந்து நீங்களே கொண்டு விட்டுட்டு வாங்க. விட்டுட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சும்மா தூங்கவே தூங்கக்கூடாது. தூங்கி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஸ்கூலுக்கு காலேஜெலாம் சீக்கிரம் இருக்கும்போது அதிகமாக சீக்கிரம் பிள்ளைங்களை வந்து சீக்கிரம் அனுப்பிச்சி விட்டுணும். பிள்ளைங்களை வந்து எப்போதுமே எல்லாம் படித்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்களாம் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வளர்க்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதிக மதிப்பெண் வந்து பிள்ளைங்க நிறையா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க நல்லா படிக்குங்க. நல்லா படித்த பிள்ளைங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருங்க. நல்லா வந்து ஒரு கிரவுண்டில் ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்தான்னா அவன் ஏன் ஃபஸ்ட்டு வராமல், கிரவுண்டில் ரொம்ப நேரம் அவன் செலவு பண்ணியிருப்பான், அவன் ஃபஸ்ட்டு வருவான். சும்மா அவன் ரொம்ப மார்க் வாங்கினான், இவன் மார்க் வாங்கினான், அவனை பாரு சொல்லக்கூடாது. பெட்ரோல் தப்பு, பெட்ரோல் மேலே தான். நீங்கள் பிள்ளைகளுக்கு காலை படிக்க வைங்க, காலை எழுதி போய் விடுங்க. இப்போ இருக்க காம்படிஷன் உலகத்தில் வந்து எவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ண முடியும். அதனால் பிள்ளைங்களை படிக்க வைங்க, ஃப்ரீ சீட் வாங்க வைங்க, மெரிட்டில் வாங்க வைங்க. அந்த மாதிரி செய்யுங்க. பிள்ளைங்களை படிக்கவங்க. தாய் தப்பன் தூங்காதீங்க. நைட்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, காலையில் நான் 1 மணி 2 மணி சாப்பிட்டு எப்படி ஆகுறது? அப்போ நைட்டெல்லாம் டிவி பார்க்குறது. டிவி ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் செல்லை கையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? மணி 4 தூங்க விடியும் போது 4 மணிக்கு 5 மணி தூங்கி 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்திருக்கிறது. சிலவங்க அவசரமாக எழுந்திரிச்சு வெந்தது பாதி வேகாது பாதி பிள்ளைங்களுக்கு கொடுத்து வேகமாக அமைச்சு விடுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்போ வந்து நீதிமொழிகளில் வந்து 12 நாள் என்ன பார்க்குறோம், குணசாலின் ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். 31-15 என்ன இருக்குது நீதிமொழிகளில், இருட்டோடு இருந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படி அழைக்கிறாள். 31-20 என்ன பார்க்குறோம், அவள் சோம்பல் நப்பத்தை புசிக்காமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். இதுவள் தான் குணசாலியான ஸ்திரீ. யார் குணசாலி ஸ்திரின்னு தெரியுதா? அதிகாலையில் எழுந்திருப்பா. சோம்பல் நப்பத்தை சாப்பிட மாட்டேன். சோம்பல் நப்ப என்ன, தூங்கி தூக்கம், அதுதான் சோம்பல் நப்பம். தூங்கக்கூடாது. சோம்பல் நப்ப சாப்பிட மாட்டேன். அவள் அதிகாலை எழுந்திரிச்சிருப்பா. அதிகாலை எழுந்திருக்கிறவங்க எவ்வளோ வேலை செய்யலாம், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதனால் நீங்கள் அதிகாலை எழுந்திரிங்க. அதை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். நான் நீதிமொழிகள் 6 6-11 வரைக்கும் பார்க்கலாம். சோம்பேறியே, நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதனை போலவும் வரும். அப்போ என்ன, தூக்கத்தை விரும்பாதே. திரும்பி நீதிமொழிக்கு 20-13 என்ன இருக்கு, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். சோம்பேறியா உள்ளவன் வந்து விரைவில் சோறு இன்றி நீர் இன்றி வறியவன் ஆயிடுவானா. ஒருத்தர் சோம்பேறியா வீட்டை வேலை செய்யாமல் சோம்பேறியா தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி அவன் வந்து வீட்டில் என்ன பண்ணுவான்? சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, வரியன் ஏழையாக போயிடுவான். அதுதான் சொல்லுவாங்க, சோம்பேறியா இருக்க சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். அப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்க கூட போதுங்க. 6 மணி நேரம் தூங்கணும், அதுக்கு மேலே தூங்கவே கூடாது. யார் தூங்கணும்? உடம்பு சரியாமல் தூங்கலாம், வியாதிஸ்தராக தூங்கலாம், வயசானவங்க தூங்கலாம், சின்ன குழந்தைங்க தூங்கலாம், யங்ஸ்டர்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர் தூங்கிட்டு என்ன ஆகுறது? தூங்கக்கூடாது. அப்போ நீதிமொழி 23-21 என்ன இருக்குது, தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும், பாட ராகம், படுக்க ரோகம்.
இப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இரவில் தான் பிரியாணி சாப்பிடுகிறார்கள், 12 மணிக்கு 1 மணி இரவில் அதிக நேரம் டிவி பார்க்கிறார்கள். டிவி ஆஃப் பண்ணிட்டா கூட படுக்கைக்கு போது செல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ண வேலை அவர்களுக்கு அப்படி. இனி இப்போ நைட்டில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி. அப்போ நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பரவாயில்ல. மித்தவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக நைட்டில் ஃபுல் மீல் சாப்பிடாதீங்க, நல்லா இட்லி டிஃபன் சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிட்டு 9 மணிக்கு படுங்க. அப்புறம் சாப்பிட்ற காலமும் இருக்குது. படிக்கிற காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு நிறைய சாப்பாடை கொடுத்து திணிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அரை வயிறு கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்க. நைட்டு டிஃபன் கொடுங்க, காலை சீக்கிரம் முடிக்க விடுங்க. நைட்டில் வந்து நம்ம பாதி கொஞ்சம் வயிறு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுந்திரிச்சிருவோம். நம்ம இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜோஷுவா 1:5 பின்பதில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அன்போடு நம்ம கைகளை பிடித்து, பிள்ளைகளே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு வாக்கு கொடுக்குறார். அவருடைய வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கு, அவர் வாக்கு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் ஆமென் என்று இருக்குதான். அப்போ வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார் அவர். அப்போ ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் அந்த வாக்குத்தத்தை. அந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தை நம்ம கிட்ட வரும்போது அது நிறைவேற்றிட்டு தான் அது அவர்கிட்ட போகுமா. எப்படி மழை பெய்யுது, செடியெல்லாம் முளைச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஆவியாக போகுது. அது மாதிரி நம்ம கொடுக்குற ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டா அந்த வாக்குத்தத்தை அது நிறைவேற்றிட்டு தான் அது அவர்கிட்ட போகுமா. அது வரைக்கும் நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்குமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் சகல நாட்களும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20 நம்ம பார்க்குறோம். அப்போ 28:18 என்ன பார்க்குறோம், மத்தேயுல அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவை அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றார். எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, எப்போயுமே அவங்க வந்து இயேசு பக்கம் முடிக்கிட்டே எப்போ இயேசுனே இருப்பாங்க. அவங்க சபக்காரவங்க. அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து பூ விழுந்துருச்சு, பார்வை கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் குஷ்டரோகம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ண எப்போ மனைவி அடிச்சுக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவர் ரொம்ப நேசித்தாங்க. அவருக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்குறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ண எப்போ அந்த அம்மா அடிக்கவும் உதைக்கும் இப்படி தான் இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மா வயலுக்கு போய்ட்டு வந்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணில் பூ வந்துச்சு, கண்ணு தெரியாது. வந்து வீட்டுக்கு வந்தோன்னே போய் கத்திரிக்காய் அடிச்சு தண்ணி ஊற்றி போ அப்படின்ற கத்திரி செடிங்களுக்கெல்லாம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மணி 7:30 இருக்குமா, போய் தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட நின்றுட்டு சொன்னாங்க, ஆண்டவர் வானத்தை பார்த்து, ஆண்டவரே எல்லோரும் 2 கண்ணு இருக்கவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலப்பா, நான் ஒரு கண்ணோட என்னப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேலே அழுதுகிட்டே வானத்தை பார்த்தாங்களாம். பார்த்தோன்னே வானத்துன்னு ஒரு சொட்டு தண்ணி அந்த கண்ணில் விழுந்துச்சான். விழுந்தவொடனே எந்த கண்ணு பூந்துச்சு அந்த கண்ணில் விழுந்து, பார்வையில்லாத கண்ணுக்கு. இவங்க அப்படியே கண்ணை கீழே குனிஞ்சு கண்ணை அப்படியே துடைக்கும் போது கண்ணீராக கொட்டுனிச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்வை தெரிஞ்சிச்சான். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறார் ஆண்டவர். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இறுக்கி பிடிச்சிங்க. ஆண்டவர் அந்த அம்மா எவ்வளோ விசுவாசத்தோட கேட்டதுன்னா உடனே பார்வை கிடச்சிச்சுல, அதே மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் வந்து எது கேட்டாலும் நம்ம செய்வார். அவர் சங்கீதம் 34:10 வந்து திங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதான். எபேசியர் 5:22, 23, 24 பார்க்குறோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறாராம். ஆகையால் சபையானது கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காலத்தில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5:20 பார்க்குறோம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டுமா. தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறானா. கொலோசியர் 3:18 என்ன பார்க்குறோம், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதீங்க. எப்போ பார்த்து மனைவிகள் கடைக்கெல்லாம் போவாங்க, சில ஹஸ்பண்ட்லாம் போவாங்க. ஆம்பளைங்க பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் சாப்பிடும்போது வந்து ஒரு மெனு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் நம்ம பரட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வாரம் அந்த வாரம் நம்ம எப்படி ஆர்டர்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒன்றா வரும். சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வச்சுட்டு ஆம்பளைங்க போவாங்க. இதே ஒரு வீட்டை ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி சாப்பாடு கொண்டு வைக்க லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இவ்வளோ நேரம் சண்டை போட்டு அந்த மனைவி திட்டுறது, ஒன்றால் பெரிய தொந்தரவாக இருக்கு, சாப்பாடு வேணும்னு சொல்லி தட்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போகிறது. இது மாதிரி செய்யலாமா? கடையில் போய் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வேறு வச்சுட்டு வராங்க.
இவ்வளோ லேட்டாக கொடுத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு டிப்ஸ் வச்சுட்டு வராங்க. மனைவி சமைச்சு எல்லாம் வச்சு தன்னுடைய கணவனுக்கு வந்து கொடுக்கும்போது ஏன் லேட்டாச்சு இவ்வளோ லேட்டாக ஏன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கோச்சிடுறோம். எத்தனை கணவன்மாரெலாம் இருக்கிறீங்க? அது மாதிரி இருக்காதீங்க. தன் மனைவியை நேசிங்க. உங்கள் உடம்புல பாதி உடம்பு அவங்க, உங்கள் சரீரத்தில் பாதி சரீரம் அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திடாதீங்க. ஒரு மனைவி இல்லாட்டி அந்த கணவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ பேர் கணவன் கஷ்டப்பட நான் பார்த்துருக்கேன். இதே வந்து நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நீ வந்து காசு டிப்ஸ் கொடுத்துறியே, அந்த மனைவி கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்கும் ஒரு நாளாக சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. என்னன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வந்து அவர் தன் மனைவி எப்போ பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருப்பார். எதுக்காக சண்டை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரி அந்த அம்மா சரி கடமை தானே சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு நாள் சாப்பாடு செய்யும் போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு முட்டை செஞ்சுருக்காங்க, ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்காங்க, ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருக்காங்க. வழக்கம் போல் கணவர் சாப்பிட வந்தார். வந்தோடனே என்ன சாப்பாடுன்னு கேட்க, சாப்பாடு வச்சுட்டாங்க. ஏன் ஒரு முட்டை அவிச்சிருக்கு, ஒரு முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன். இல்லைங்க, நீங்கள் வந்து ஆம்லெட் கேட்டால் ஆம்லெட் சாப்பிடுங்க, முட்டை வந்து அவிச்சு போட்டு அவிச்சு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீ அவர் சொன்னாராம், இந்த அவிச்ச முட்டை நீ ஆம்லெட் போட்டுருக்கணும், நீ ஆம்லெட் போட்டு அவிச்ச முட்டை அவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவிச்ச முட்டை ஆம்லெட் முட்டை அவிச்சிருக்கணும். என்ன பாருங்க, இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி தான் சண்டை. இந்த வாழ்க்கை பண்ணுற எத்தனையோ காரியங்கள் நம்ம விட்டு கொடுத்துக்கிறோம். விட்டு கொடுத்து வாழ்கிறோம். அக்கம் பக்கத்தில் விட்டு கொடுக்குறோம், அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்குறோம், ஆஃபீஸில் போகிறவங்கள்ட்ட அங்கே சக மனுஷர் விட்டு கொடுக்குறோம், ஸ்கூலில் டீச்சருங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே சக டீச்சர்கள்ட்ட விட்டு கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் ஏன் கணவன் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்கிறீங்க? கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை. மனைவி விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தவங்க அன்றைக்கி கெட்டு போனது கிடையாது. விட்டு கொடுங்க. யாராருக்கோ விட்டு கொடுக்குறவங்க ஏன் மனைவிக்காக விட்டு கொடுக்கக்கூடாது? வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் சம்பளம் கொடுத்து சம்பளத்தை ஒவ்வொரு வேலைக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் எப்படின்னு. வேலை இல்லாத சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் ஒரு பெண்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. ஆனால் மன நிம்மதியே கிடையாது. எவ்வளோ பேர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு குடி தான். இப்போ எல்லா வீட்லையும் குடி தான். கணவன் குடிக்கிறாரு. இவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க அந்த பணத்தை கூட பிடுங்கிட்டு இவங்க குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது. ஐயோ, அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. கணவராகிய நீங்கள் உங்கள் மனைவியுடன் திருமண பந்தத்தில் நுழையும் போது ஆதியாகமம் 2:24 என்ன பார்க்கணும், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 45:10 வந்து 10:11 என்ன பார்க்கணும், குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அலைகள் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். இது நம்மை பெற்று வளர்த்த நம்ம மீது அன்பையும் பாசத்தையும் போன்ற தாய் தப்பனை வந்து கணம் பண்ண வேணாம்னு சொல்லலை. அவர்களுக்கு வேண்டிய கணத்தை அவர்கள் கொடுங்க, மனைவிக்கு ஏற்ற கணத்தை மனைவி கொடுங்க. இப்போ அப்பா அம்மாவை மனைவி மனைவி செஞ்சு அப்பா அம்மாவை பகைக்கணும் அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு வேண்டிய கணத்தை அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை. இந்த கதையில் வந்து சுத்தியல் வந்து கணவனா, பூட்டு வந்து மகனா, சாவி வந்து மனைவியா. ஒரு சின்ன ஒரு கதை. அப்போ என்ன பண்ணுறது, சாவி மனைவின்ற சாவி தொலைஞ்சு போயிடுச்சான். இந்த சுத்தின்ற கணவன் என்ற அப்பா என்ன பண்ணுறாரு, பூட்டுன்ற மகன் போட்டு இந்த பூட்டை உடைக்கிறாங்க, சுற்றி வச்சு உடைக்கிறாங்க. திறக்கவே இல்லையா. திடீர்னு மனைவி என்ற சாவி கிடச்சிட்டாங்களாம். ஆனால் இந்த சாவி எடுத்து இந்த பூட்டை திறக்கும்போது திறந்துருச்சான். அப்போ நம்ம கணவன் கேட்டாராம், கணவன் சுத்தியல் வந்து மனைவிட்ட வந்து கேட்டாராம், நீ எப்படி வந்து நான் தானே இந்த வீட்டுக்கு ஏச்சம்மா, நான் தானே வீட்டுக்கு பெரிய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, நீ எப்படி திறந்த உனக்கு டக்குன்னு திறந்துருச்சேன்னு கேட்டால், நீங்கள் தன்னுடைய மகனை வந்து மகனாகிய பூட்டை வந்து அன்பு செலுத்தாமல் அவன் தலையில் போட்டு அடி அடிச்சிங்க. அவன் எதுத்தான், நான் அன்பு என்ற சாவி எடுத்து அவன் திறந்தேன், அவன் அவன் ஹார்ட்டை டச் பண்ணதுனால அவன் வந்து திறந்துருச்சு, அன்பை கொடுங்க அப்படி அந்த கதையில் படித்தேன் நான். அன்பு என்ற சாவியை நாம் பயன்படுத்தலாம். அப்போ மீகா வந்து 6:8 என்ன இருக்குது, மனுஷனே நன்மை இன்னதுன்னு நீ உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் வாழும் இந்த கடைசி காலத்தில் கடவுள் அற்புதங்களின் அடையாளங்கள் கட்டளை போகிறாராம், எழுப்புதல் உண்டாக போகிறது. அதையெல்லாம் பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள், குருடர்கள் பார்வையடைவார்கள், மரித்தவர்கள் உயிர்ப்பார்கள். அந்த மாதிரி எழுப்புதல் இப்போ வரப்போகுது. இப்போ வானத்தில் அந்த காலத்தில் வந்து என்ன, அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த செங்கரை பிளந்தாரு, வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சது,
எளிய நெருப்பை இறக்குனார் அந்த காலத்தில். இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில், இப்போ புதிய ஏற்பாடு ஒரு எழுப்பு நடக்க போகுது, பரிசுத்தவர்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆதியாகமம் 1:27 என்ன பார்க்குறோம்? பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவுது என்றார். தேவன் மனுஷனை தமது சாயலால் சிருஷ்டித்தார், தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தாராம். அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பழுகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், பூமியை கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் மனுஷனுக்கு போட்டாராம். மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கமே தேவனுடைய நோக்கமாக இருந்தது. யோவான் 3:14 பார்க்குறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நம்ம தேவாதி தேவன் அவ்வளோ பெரிய தேவன், இந்த உலகத்தையும் உண்டாக்குது, அண்ட சராசனம் அவர் இருக்குங்க, வானங்கள் ஒரு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படிப்பட்ட தேவன் தன் மகனை நமக்காக மகனை உலகத்தை தந்திருக்கிறார். அந்த ஆண்டு என்றைக்காக நம்ம நன்றி சொன்னோமா? ஒவ்வொரு நாள் நமக்கு ஆண்டு இந்த நாள் நம்ம பார்த்ததுக்காக எவ்வளோ பேர் நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க. நேற்று விஷயம் நாளைக்கு வர நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் தான் நமக்கு நிச்சயம். அடுத்த நிமிஷம் என்ன நமக்கு தெரியாத நம்ம உலகத்தில் இருக்கோம். எவ்வளோ பேர் நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாளை பார்க்கறதுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளை காண செய்ததுக்கு நன்றி சொல்லணும். நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாமே தாய் நம்ம இருப்பது முன்னே நம்ம ஆண்டு நம்ம தெரிஞ்சிருக்கிற நம்ம உள்ளாவைங்களாம் உருவாகும்னே நம்ம ஆண்டு பேர் தெரிஞ்சிட்டார். இவங்க என் பேர் ரோஸ்லின்னா இது பேர் இதை பேர் வைக்க ரோஸ்லின்னு வைக்க போகிறோம். என்னோட அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பரலோகத்தில் என்ன பேர் வைக்கப்பாங்க அதை தான் பூமியில் வைப்பாங்க. கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அந்த அங்கே நடக்கிறது தான் அப்படியே நடக்கும் இங்கேயும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு கொடுத்த அவயங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு அந்த அவயங்களோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருடைய மெசேஜையும் நான் சொல்லிடுவேன். நான் இது ஆண்டவர் கொடுத்த அவயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம சாதாரண ஆள் கிடையாதுங்க. நம்ம அற்ப சொற்ப சாதாரண ஏழைங்கள்லாம் கிடையாது. நம்மளாம் கோடீஸ்வரங்க. நம்ம ஒவ்வொரு அவயங்களும் அவ்வளோ விளம்பிக்க முடியாத அவயங்கள் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ சாதாரண ஆளாக நம்மளாம் நம்ம சாதாரண ஆள் கிடையாது. நம்மளாம் இப்போ இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்த உறுப்பு இன்றைய விலை என்னன்னா, ஒரு செயற்கை பல் வைக்க 20,000. அப்போ 32 பற்களுக்கு 6,40,000. இதயத்தின் விலை 2,60,00,000. அப்போ இது யாராவது இறந்தாதான் நமக்கு இதயம் கிடைக்குமா? அது கிடைக்குமா? ஆண்டு எப்படி நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. இதயத்தை பொறுத்த 2 கோடியா, ஒரு கிட்னி 60 லட்சம், பொறுத்த 40 லட்சம், செயற்கை முடி வைக்க 5 லட்சம். எவ்வளோ பேர் இப்போ சினிமா ஆக்டர்லாம் தலைவலிக்க போனால் செயற்கை முடி வச்சுக்குவாங்க, அதுக்கு 5 லட்சமா. தலையில் செயற்கை விரல் வைக்க 5 லட்சம், செயற்கை கால் வைக்க 10 லட்சம், கண்ணுக்கு லென்ஸ், ஒரு கண்ணுக்கு லென்ஸ் பார்த்து 1 லட்சம், ஆப்ரேஷன் தனி, தங்குறது தனி, திங்கிறது தனி, எல்லாமே தனி. கால் முட்டி அறுவை செய்து பிளேட் வைக்க 6 லட்சமா. கையில் எல்போ தேய்ந்து போனால் பிளேட் வைக்க 5 லட்சமா. கிட்னிக்கு பதிலாக ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய 10,000 ரூபாயாம். இப்போ இதெல்லாம் எப்படி ஆர்டர் நம்ம எப்படி நம்மளோட ஒவ்வொரு அவயங்களும் ஆர்டர் எப்படி வச்சுருக்காரு பாருங்க. ரத்தம் ஒரு யூனிட் வாங்க 8,000, 8 10,000 ஆகுங்க. இதயம் 1 மணி நேரம் செயற்கையாக இயங்க 2 லட்சம், செயற்கையாக சுவாசிக்க 1 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டர் 2 லட்சமா. ஆக்சிஜன் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது என்று தெரிந்த நமக்கு தேவன் அதை நமக்கு எப்போ கொடுத்தான்னு தெரியுங்களா? எப்போ தேவன் நம்ம நாசியில் ஊதினா தெரியுங்களா? எப்போ ஊதினார் தெரியும்? சொல்லுங்க, எப்போ ஊதினாரு? ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். பாருங்க எப்படி அவர் வாயிலும் ஊதினது இன்ன வரைக்கும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கொரோனா பீரியட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கொரோனா பீரியட்லாம் சிலிண்டர் கிடைக்காம இருந்தாங்க. அது 1 மணி நேரத்துக்கு நாங்கள் இப்போ நம்ம ஆண்டு பிறந்ததுலேருந்து தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பிறந்ததுலேருந்து மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஆண்டு நமக்கு எவ்வளோ ஒரு சிலிண்டர் வச்சுருப்பார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். மேலும் விலைக்கு உயிர் மதிப்பே இல்லை. கோடியாக செலவழித்து செயற்கை உறுப்புகள் பொருத்தினாலும் அது இயற்கை உறுப்புகள் போன்று செயல்படாது. இவற்றுக்கெல்லாம் நாம் நன்றி சொன்னோமா? நம் உள்ள அவயங்கள்லாம் அதன் வேலை செய்கிறது. அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொன்னோமா? இதயம், நுரையீரல், கிட்னி எல்லாம் வேலை செய்ய மாட்டேன் என்று இன்றைக்காவது ஸ்ட்ரைக் பண்ணிச்சா? அது ஸ்ட்ரைக் பண்ண நமக்கு என்ன ஆகுது? அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு பார்த்தா எப்படி நம்ம ஏமாத்தோன்னு தெரியுதுங்களா? நம்ம ஆதியாகமம் 2:16-17 ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சகத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாக என்று கட்டளையிட்டார். இதை கேட்ட சாத்தா என்ன பண்ணா, ஆதியாகமம் 3:4-5
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் தேவன் அறிவார் என்றது. இதுக்கு ஒரு கதை, ஒரு சின்ன கதை. என்னன்னா, ஒருத்தர் வந்து நம்ம எப்படி ஏமாத்துன்றதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு சிகரெட் வியாபாரி என்ன பண்ணார், வந்து தன் சிகரெட்டு குடிக்காத ஊரில் போய் சிகரெட் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே யாருமே வாங்கலையா, சிகரெட்டு விற்கவே அவர் ஏகப்பட்ட சிகரெட் வாங்கி வச்சுட்டாரு. அந்த ஊரில் யாருமே சிகரெட் குடிக்கலையா. ஒரு தந்திரம் பண்ணாராம். என்ன தந்திரம் பண்ணாருன்னா, நீங்கள் இந்த சிகரெட்டை குடிச்சிங்கன்னா வந்து புகைப்பிடிக்கிறவன் வந்து நாய் கடிக்காதுன்றாராம். ரெண்டாவது சொன்னாராம், புகைப்பிடிக்க திருட வர மாட்டானாராம். மூணாவது, புகைப்பிடிக்கிறவன் வந்து ஊனமுற்ற குழந்தை பிறக்காதுன்றாராம். புகைப்பிடிக்கிறவனுக்கு வந்து முடி வந்து நரைக்காது, அவன் முதுமை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரான். வியாபாரம் செய்ய பிச்சுக்கிட்டு போயிடுச்சான். பிச்சுக்கிட்டு வியாபாரம் பயங்கரமாக நடக்குதான். எல்லாரும் சிகரெட் வாங்கி இஷ்டத்தை குடிக்க ஆரம்பிச்சோம். இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சான். இது எதுவுமே நடக்கலையா. இது என்ன அது மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சாராம். அவர் சொன்னால் அவனை கூப்பிட்டு அவன் வியாபாரிகிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வாப்பான்னு சொல்லிட்டு, நீ சொன்னது எதுவுமே நடக்கலையப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்டான். எது சார் நடக்கல, எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன நடக்கலை அப்படின்னு சொல்கிறான். சிகரெட் குடிச்சு நாய் கடிக்காதுன்னு சொன்னியப்பானார். ஆமாம், சிகரெட் குடிச்சோடனே உடம்புலாம் தளர்ந்து போயிடும், அவன் நடக்க முடியாது, குச்சி வச்சுட்டு போவான், அந்த குச்சியை பார்த்து நாய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாராம். சரி, அது உண்மை தானே அப்படின்னாலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிகரெட்டு குடிச்சா வந்து திருட வரமாட்டான்னு சொல்லி எப்படி பண்ணார். அவர் ஆற்றெல்லாம் இருமிக்கிட்டு கிடப்பான், அதெல்லாம் திருட வரமாட்டான் அப்படின்னு சொன்னான். சரி, சிகரெட்டு குடிக்கிறவன் வந்து புகைப்பிடிக்கிறவன் வந்து வீட்டு திருட வர மாட்டான். நான் சரி, ஓகே. மூணாவது வந்து சொன்னியப்பா, அவனுக்கு வந்து குழந்தை வந்து ஊனமுற்ற குழந்தை பிறக்காதுன்னு சொன்னானா. அவனுக்கு குழந்தைய பிறக்காதுங்க, அது எப்படியே ஊனமுற்ற குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, அது வந்து அது உண்மை தானே. சரி, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியாச்சு. முடி வெள்ளையாகுதுன்னு சொன்னியப்பா, முதுமை அடைய மாட்டான்னு சொன்னானா. அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவாங்க அப்படின்னு அவன் சொன்னான். உண்மை தானே அப்படின்ட்டு எப்படியும் அவன் தந்திரம் பண்ணி அந்த சிகரெட்டை வித்துட்டாரு. புகைப்பிடிக்கிறதுனால எவ்வளோ தீமைன்னு இந்த கதையில் இருக்குது, எப்படி இருந்தாலும் வித்தாருன்னு சொல்லி ஒரு சின்ன கதை. அதே மாதிரி தான் சாத்தான் என்ன சொல்கிறான், நீ வந்து சர்வ ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாகவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இப்படி தான் ஏமாத்துதுங்க, இப்படி தான் ஏமாத்திருக்கான் அவனும். அப்போ வந்து ஜகரியாவில் வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருந்து தெரியுங்களா. அப்புறம் கடவுள் வந்து எல்லாரும் மன்னிக்கிற தேவன் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சொல்ல, அவங்களே ஏமாற்றிப்பாங்க. அப்படின்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வந்து எவ்வளோ தப்பு பண்ணினாலும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படிங்க மன்னிப்பார், எப்படி மன்னிப்பார்? தகப்ப பிள்ளை எவ்வளோ தப்பு மன்னிச்சுட்டே இருப்பாரா? இது தப்பு பண்ண அடிக்கவே மாட்டாங்களா? இரண்டு கடவுளுடைய முகம் ஒரு முகம் என்ன தெரியுங்களா, ஜகரியா 7:12 பின்பதில் வந்து அவர் மகா கடு கோபம் ஒன்று தேநீர் கர்த்தருக்கு உண்டாயிற்று. யாத்திராகம் 34:14 வந்து எரிச்சல் உள்ள தேவன். நாகும் 1:2 வந்து கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுற தேவன், உக்கிர கோபம் உள்ளவரா. சாதா கோபம் கூட ஒரு உக்கிர கோபம் உள்ள தேவன் அவர். 4:24 உபாகத்தில் என்ன பார்க்குறோம், உன் தேவனா கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவனா. அப்போ பயங்கரமான தேவன். எரேமியா 10:10 பின்பதில் வந்து அவர் கோபத்தினால் பூமி அதிரும், அவர் உக்கிரத்தினால் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட தேவன் நம்ம என்ன சொல்கிறோம், அன்பான தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு கிடக்குறோம். அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க. கடவுள் பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாருங்க. அப்போ அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, அக்கினி ஜுவாலை பிறக்கும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணிடும், பெண்மான்களை ஈடுபடி செய்யுமா. அப்புறம் வந்து இப்படிப்பட்ட தேவனை வந்து அவர் எப்படி அன்பான தேவன், எவ்வளோ அக்கிரமம் பண்ணினாலும் மன்னிப்பார் என்று நினைத்து நம்மளே ஏமாத்திக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பான தேவன் ஏன் நரகத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. மார்க் 9 வந்து 43-48 நீங்கள் பார்க்கலாம். உன் கை உனக்கு இடர்வனாகினால் அதை தவித்து போடு, நீ 2 கையுடையவனாகி அறியாத அக்கினி நரகத்தை போவதை பார்க்கணும், ஊனனாய் ஜீவனுக்கு பிரவேசித்து உனக்கு நலமாய் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே அவர் சொல்றாரு. அவர் அங்கே போகக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாரு, அவர் அப்படியே ஜனங்க தப்பு பண்ணா கூட அவர் வந்து விட்டுட்டார். எப்படி சொல்றாரு, அநியாயம் வெளிப்படை 22:11 பண்ண பார்க்குறோம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கு இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்த உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனோட கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோட கூட வருகிறது என்றார். ஒரு பொல்லாத பிச்சைக்காரன் என்ன பண்றான்னா, ஒரு நடைபயிற்சி செய்தாரோ ஒருத்தர், ஒரு மாதிரி செய்தார். வழியில் பரிதாபமான பிச்சைக்காரனை பார்த்தாராம். தனது பாக்கெட்டுக்குள் வந்து கையை விட்டு பணம் கொடுக்குறாரு. 700 ரூபா நோட்டு இருந்துச்சு, அது 600 ரூபா நோட்டை விட்டு கொடுத்துட்டாராம். ஒரு 100 ரூபா வந்து பாக்கெட் வச்சுக்கிட்டாராம். பாக்கெட் வச்சு வாக்கிங் போகும்போது திரும்பி இந்த பிச்சைக்காரன் ஓடி போய் இந்த அடிச்சு அந்த 100 ரூபா நோட்டு 1 ரூபா நோட்டை பிடிங்கிட்டான். 100 ரூபா நோட்டை பிடிங்கிட்டானா. அந்த பொல்லாத பிச்சைக்காரன் யாரு, நீங்கள் நானும் அந்த பொல்லாத பிச்சைக்காரன்.
ஆர்டர் என்ன பண்ணுறாரு, 7 நாள் கொடுத்துருக்காரு, வாரத்துக்கு 7 நாள் கொடுத்து 6 நாள் உனக்குப்பா, ஒரு நாள் எனக்குன்னு சொல்கிறாரு. அந்த 7 நாள் நம்ம வச்சுக்கிறோமே, 7 நாள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை என்ன சர்ச்சுக்கு போகணும், போங்க சர்ச்சுக்கு போகணும், பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகணும். அந்த 7 நாள் என்ன பண்ணுறாங்க எல்லாரும், ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லி நல்லா தூங்குறது, பகலெல்லாம் நல்லா பிரியாணி சாப்பிட்றது, நல்லா தூங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்து டிவி பார்த்துட்டு அந்த ஆளுடைய நாளையும் நம்ம திருடிடுறோம். திருட அந்த மாதிரி செய்யாதீங்க, சர்ச்சுக்கு போங்க, பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போங்க, போய் அந்த சண்டேஸ் கிளாஸ்லாம் பிள்ளைங்களுக்கு அட்டன் பண்ண விடுங்க. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸ் ஒரு இந்த நல்லொழுக்க கிளாஸ் இருக்கும். இப்போ யாருக்குமே கிடையாது, அந்த கிளாஸே கிடையாது. பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுறத என்ன செய்யணும் அதுங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ தப்பு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பிள்ளைங்க அடித்தா கூட தப்புன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போல்லாம் நாங்கள் போடுவோம், இதை செய்யக்கூடாது, இது தப்பு, இது பாவம், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. இப்போ அந்த ஆளுங்கெல்லாம் கிடையாது. அப்புறம் கூட்டு குடும்பம் இருந்தது, தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் கூட, அப்புறம் எல்லாம் அத்தா மாமா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ யாரும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த தப்பு பண்ணிடுறது, இந்த தப்பு பண்ணுறது, கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கடவுள் பார்த்து சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் தாறுமாற சின்ன பசங்களாம் கஞ்சா குடிக்கிறாங்க, போதை வசதி இப்போ ரொம்ப ரொம்ப இருக்குதுங்க உலக. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எல்லாம் அது என்னன்னு தெரியாமல் பசங்களாம் பாருங்க, காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டு கையில் புக்கு எடுக்கிற வந்து கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த வண்டியிலலாம் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே இந்த வீடை தூக்கிக்கிட்டு சர்ன்னு போகிறது. இந்த மாதிரிலாம் செய்யலாமா, இதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் செய்யவே கூடாதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பின்னாடி என்ன பெரிய பெரிய கொலகாரன் ஆயிடுறானுங்க. பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போங்க. அங்கே பாஸ்டர்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க, சண்டே ஸ்கூல்ஸ்லாம் பிள்ளைங்க நிறைய கதை சொல்கிறாங்க. இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, பைபிள் படிக்கணும், பைபிள் எவ்வளோ பைபிள் படித்தாலே போதுங்க. பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது மாதிரி யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அப்படிலாம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களாம் வந்து பிள்ளைங்களை வந்து நரகத்தை தள்ளணுமா, நம்ம தள்ளக்கூடாது. இதை கேட்ட எல்லாரையும் கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த 316 ஷோ பார்க்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாக. நான் சின்ன ஜெபம் பண்ணுறேன். கண்ண பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நல்ல நாளங்களை காண செய்ததுக்கு நன்றி அப்பா. நல்ல நாளை பார்க்க செய்திரே நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதே சுத்த கிருபை ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நிர்மலமாக சுத்த கிருபை ராஜா. வானங்களையும் பூமி உண்டாக்கினவரே ஆராதிக்கிறோம் அப்பா. வானங்கள் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி ஆண்டவரே. வானங்கள் உம்முடையது, பூமி நிறைவுகள் உம்முடையது, வானங்கள் உம்முடையது, பூமி குடிகள் உம்முடையது, பொண்ணு வெள்ளி உம்முடையது ஆண்டவரே. நீ உலகத்தை உண்டாக்கின தேவாதி தேவன் அண்ட சராசரம் அந்தரத்தில் வச்சிருங்கப்பா. அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம், திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 316 பார்க்குற சேனலை பார்க்குற ஒவ்வொரு விசுவாசையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இவ்வளோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்க ஆண்டவர். அந்த வியாதிகளை நீங்கள் தொட்டு குணப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. நீ சொன்னாலும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. அன்று 12 வருஷம் பெரும்பாடுல ஸ்திரி உமது வஸ்திரத்தை தொட்டு சுகமடைஞ்சாலே ஆண்டவரே. அப்பா பிறவி கொண்டு சுகப்படுத்தினீங்களா ஆண்டவரே. கண் பார்வையில் அது கண்ணுக்கு தெரிஞ்சதா ஆண்டவரே. முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர் பேசின குருடர்கள் மரித்தவர்கள் உயிர்த்தார்கள் ஆண்டவரே. உமது வல்லமிழக்கிற தொட்டது அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்போ அந்த ஷோ பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. யார் என்னென்ன தேவையெல்லாம் செஞ்சீங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் படிக்காமல் எவ்வளோ பேர் பிள்ளைகள் தாரமாக டிவிலே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா ஆண்டவரே. இது ஒரு முடிவை கொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை தேவனப்பா. இந்த ஜபத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்த ஜபம் உலகம் ஃபுல்லாக போகும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சகோதரி கால்வலியோடு இருக்கு, அந்த கால்வலி ஆண்டு இப்போ தொடர்றாரு, தொட்டு சுகப்படுத்துறார். ஷாமா ரிபா லாக்கா மாரி ரிபா ஷபா ரிபா ரிபா பரிகா பாபா பாபா ரிபா கபா ரிஷா ரிபா பாபா. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவி எவ்வளோ பேர் ஆவியானவருக்காக வேண்டிக் கொண்டிருக்காங்க. ஆவியானவர் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபா ரிபா ரிகா பாபா. நான் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். எங்கெல்லாம் ஷோவை பார்க்குறேன் அங்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். நடக்க முடியாத நடக்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறார்கள், செவியர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறாங்க. ஷபா ரிபா பாபா ரிகா ரிஷா ரிபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இன்று திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. திரையில் காண்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். God bless you.